ஹலோ கைஸ், வெல்கம் டு கிஷன். இந்த வீடியோ எதை பற்றினா நம்மளோட மே மாதத்தோட ரீடிங் ராப்பர் ஒரு 8 புத்தகங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. என்னென்ன புத்தகங்கள் அப்படின்ட்டு ஆசையாக காட்டுறேன். முதல் புத்தகம் கருக்கு பை பாமா. இந்த புத்தகத்தை நான் அமேசானில் பார்த்தேன். ப்ளஸ் நிறைய நார்த் இந்தியன் ரிவ்யூவர்ஸ் பெங்காலி, ஹிந்தி அந்த லாங்குவேஜ்லாம் இந்த புக்கை ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு தமிழ் புக்கை இத்தனை பேர் ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா ஏதாவது இருக்குங்கிற பேரில் இந்த புத்தகம் வாங்கினேன். இது ஒரு கிளாசிக், ஒரு 90s எழுதப்பட்ட புத்தகம். பாமாங்கிறவங்க ஒரு தலித் எழுத்தாளர். எழுத்தாளர்களில் தலித் எழுத்தாளர்கள் பிடிக்கிறதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் தலித் இலக்கியங்களை எழுதுறதுனால அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்கு. இவங்க ஒரு பெண் எழுத்தாளர். இது அவங்களோட சுயசரிதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை நாவல்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏறத்தாழ ஒரு சுயசரிதை மாதிரி. அவங்க பிறந்த ஊர்ல அவங்களுக்கு நடந்தது, அவங்க சந்திச்சது, அவங்க அனுபவிச்சத ஒரு கதமா எழுதியிருக்காங்க. ஏறத்தாழ 8 சாப்டர் இருக்கு இந்த புத்தகத்துல. அவங்களுக்கு ஜாதிங்கிறது எந்த வயசுல அறிமுகமாகுது, அவங்க ஜாதியினால எப்படி தாழ்த்தப்படுறாங்க, இந்த பள்ளிக்கூடத்துல ஜாதிகள் எப்படி இருக்கு, கல்லூரிக்கு போகும்போது ஜாதி எப்படி இருக்கு, கிராம நகரத்துல ஜாதி எப்படி இருக்கு, அவங்க ஒரு கிறிஸ்துவர் கன்னியாஸ்திரியா போறாங்க, அங்கேயும் ஜாதியினால அவங்க பாதிக்கப்படுறாங்க. அந்த ஜாதி அவங்களோட பிறப்புல இருந்து கடைசி வரைக்கும் இந்த ஜாதிங்கிற விஷயம் துரத்துக்கிட்டே வர மாதிரி இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க. இது சம்வாட் ரிலேட்டபுளா இருக்கும். நீங்க ஸ்கூல்ல படிக்கும்போது மற்ற தாழ்த்தப்பட்ட பிரிவினரை சேர்ந்த மாணவர்கள் நடத்தப்படுற விதத்தை இந்த புத்தகம் படிக்கும்போது உணர முடியுது. ஸோ அனைவரும் படிக்க வேண்டிய புத்தகம். அடுத்த புத்தகம் சார் நிவேதாவோட இன்ஸ்பெக்டர் செண்பகராமனும் திருநெல்வேலி டாஸ்மார்க்கும். நான் பனுவூரில் பார்த்தேன், நியூ ரிலீஸ்னு போட்டிருந்தாங்க. நாவல் அப்படிங்கிற கேட்டகரியில தான் போட்டிருந்தாங்க. ஆனால் இது நாவல் இல்லை. ஆக்சுவலி இது ஒரு ஆட்டோ ஃபிக்ஷன் ஷார்ட் ஸ்டோரிஸ். ஷார்ட் ஸ்டோரிஸ் நீங்கள் எழுதிருப்பீங்க. ஆட்டோ ஃபிக்ஷன்னா அவர் லைஃப்ல இருந்து கேரக்டர்ஸ் எடுத்து அதில் கொஞ்சம் புனிவ கலந்து எழுதியிருப்பாரு. ஒரு நாவலை ஒரே ஒரு சிறுகதையை தவிர மற்ற எதுவும். சரி, நீங்க ஸ்டாரோட எழுத்துக்களை வாசிந்தீங்கன்னா தெரியும், ஸ்டார் எழுத்து இப்படித்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்களால 150 ரூபா ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா இதை வாங்கி வாசிக்கலாம். அதர்வைஸ் சொல்றது இல்லை. மூணாவது புத்தகம் பூக்குழி, பெருமாள் முருகன் சாரோட புத்தகம். ரொம்ப அருமையான புத்தகம். இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் லாங்ஸ்ல இடம்பெற்ற ஒரே தமிழ் நாவல் தான். முதல் நாவல் இதுதான். இது ஒரு பொங்கு மண்டலத்துக்கு நடக்கிற சாதிய வன்முறை அப்படின்னு சொல்லலாம். அதை மையமா வச்சு வளர்க்கப்பட்ட ஒரு கதை. இன்றைய சூழ்நிலையில கண்டிப்பா வாசிக்க வேண்டிய நாவல். அடுத்த புத்தகம் என் பெயர் ராமசேஷன். இது எனக்கு மிஸ்டர் மூவிஸ் நியூ அப்படிங்கிற சேனல். இந்த சேனல்ல ஒரு ரெக்கமெண்டேஷன்ல இந்த புத்தகத்தை பார்த்தேன். இந்த புத்தகம் என்கிட்ட ஒரு 200-250 புத்தகங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு புத்தகம் தான் பெஸ்டான புத்தகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என் பெயர் ராமசேஷன் தான் நான் சொல்லுவேன். இந்த ஆத்தரோட ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, நமக்கு ஒரு ஆத்தர் சிக்கிட்டாரு, இவரோட புத்தகங்கள் நமக்கு செட் ஆகும், எல்லா புத்தகமும் படிக்கலாம்னு தேடினப்போ இவர் 2 நாவல் தான் எழுதியிருக்காரு. 45 வயசுல இறந்தாரு. ஒரு சிறுகதை தொகுப்பு போன்றது. இந்த நாவல் எதை பத்தினா யங் அடல்ட் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு இளம் வயது பையன், ஒரு 16 இயர்ஸ் 17 இயர்ஸ் நியூலி காலேஜுக்கு போற பையன், அவன் லைஃப்ல பார்க்குற சந்திக்கிற அந்த காதல் தோல்விகள், அவனுக்கு ஏற்படுற காமம், அவனுக்கு ஏற்படுற ஆசை, அவனோட பிரச்சனை அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா பொதுவாக மேல்தட்டு மக்களோட பிரச்சனை தான் பேசுவார். மேல்தட்டு மக்கள்னா எல்லாமே இருக்குங்கள, பேசிக்கான நீட்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு வேலை இருக்கும், வீடு இருக்கும், சாப்பாடு இருக்கும், பணம் இருக்கும், கார் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி எதுவுமே இல்லாதவங்க தான் பிரச்சனைன்னு சொல்லுவாங்கன்னா, எல்லாமே இருக்கிறவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகளை எழுதுறதுல ஆதவன் அளவுக்கு ஒரு யங் அடல்ட் ஃபிக்ஷன் எழுதுற தமிழ் ஆத்தர் தமிழ்நாட்டுல ஆதவனுக்கு அப்புறமும் இல்லை, ஆதவனுக்கு முன்னாடியும் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இந்த நாவலை மட்டும் நீங்க வாசிச்சீங்கன்னா ஆதவனோட டைஹார்ட் பண்ண மாறிடுறீங்க. நூறு கூட. இன்னொரு புத்தகம் கரைந்த நிலவுகள்னு நினைக்கிறேன், அந்த புத்தகம் இருக்கு. இரவுக்கு முன் வருவது மாலை அப்படிங்கிற ஒரு குறு நாவல் இருக்கு. 2 நான் ஆர்டர் போட்டிருக்கேன். வந்தவனா
ப்ராபபிலி இந்த மந்த் இல்லைன்னா அடுத்த மந்த் அதையும் வாசிக்கணும். அடுத்து ஜானகிராமனோட மரப்பசி. இது ஒரு ஆஃபர்ல கிடைச்சிச்சுன்னு. எனக்கு ஜானகிராமன் படிச்சது இல்லை, ரொம்ப பழைய ஆத்தர் இவரு. சரி இந்த கதை நமக்கு செட் ஆகுமா அப்படின்லாம் தெரியல. சரி ஆஃபர்ல கிடைக்குது, நல்ல ஆஃபர்ல கிடைச்சின்னு வாங்கினேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, ஜானகிராமன் மிரட்டி விட்டுரு. இவர் 1960 65 அந்த புத்தகம் நினைக்கிறேன். ஒரு பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல நகர்ற கதை. இந்த கதையை இன்னைக்கு டேட்ல எழுதி நீங்க புத்தகம் எழுதிட்டா கூட மிகப்பெரிய சர்ச்சையாக வைக்கிறது. ஆனா இது அப்பயே அவர் எப்படி எழுதினாரு, அப்போ இலக்கியம் வாசிக்கிற யாருன்னு தெரியும், ஒரு மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் இலக்கியம் வாசிப்பாங்க. அப்படி இலக்கியம் வாசிக்கிறவங்க ஜானகிராமனை எப்படி விட்டாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ரியல் டிரான்ஸ்கிரசிவ் ரைட்டர்னா ஜானகிராமன் தான் சொல்லுவாங்க. இவர் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கதையை எழுத முடியுமாங்கிறது ஆச்சரியம். இதை படிச்சதுக்கு அப்புறம் இவரோட பிற நாவல்கள் அம்மா வந்தால், மோகமுள், அதெல்லாம் வாசிக்கணும் மிகப்பெரிய ஆர்வம் ஏற்படுது. அம்மானி அம்மாளுக்கு இந்த கதையோட நாயகி. அவங்க ஒரு ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலியில அவ்வளோதான் பிறந்தவங்க. மேற்படுத்துக்காக சென்னைக்கு வராங்க. சென்னையில ஷேட் அஃபேர் வித் ஒன் பர்சன். அவருக்கு அப்பா வயசு இருக்கும், அவங்களோட இருக்காங்க. வெல் எஜுகேட்டட் உமன்னா அவங்க நிறைய டேலண்டான பொண்ணு, நல்லா பாடுவாங்க, ஆடுவாங்க, பல மேடைகளில் போய் அரங்கேற்றம் செஞ்சுருக்காங்க, பல உலக நாடுகளுக்கு போயிருக்காங்க. ஆனா இவங்களோட ஆசை என்னன்னா, உலகத்துல உள்ள எல்லா ஆண்களையும் தொடணும். ஆண்கள் இல்லை, ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் தொடணும். தொடணுங்கிற மீன்ஸ் ரியல் சென்ஸ். இந்த கதையிலே ஒரு இடத்துல அவங்க சொல்லிடுவாங்க, நான் 300 பேர் கூட நான் 300 மென்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நாவல் ஆக்சுவலா இந்த நாவலை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு மனப்பக்குவம் வேணும். சாதாரணமா ஒருத்தவங்க இந்த நாவலை படிச்சு அஃபண்ட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுவே அப்ப எழுதின புத்தகம் இப்ப படிக்கும் போதே கொஞ்சம் நிரடலா இருக்கு. அப்ப எப்படி இந்த மக்கள் இதை ஏற்று விட்டுருக்காங்க. ஜானகிராமன் ரியலி கிரேட். அடுத்து எம்.வி. வெங்கட்ராமன். இவர் ஒரு கிளாசிக் ரைட்டர், ரொம்ப ஃபேமஸான ரைட்டர் கூட. நிறைய புத்தகங்கள் எழுதிருக்காரு. ஒரு நாவல்கள் நான் காலச்சூரில் பேம்லெட்ல பார்த்துருக்கேன், ஆனால் வாங்கினதில்லை. இது சாகித்ய அகாடமி விருதுப்பட்டதுனால இந்த ஒரு நாவல் மட்டும் நான் வாங்கினேன். இந்த நாவலில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஹாலுசினேஷன், ஆல்ரெடி ஹாலுசினேஷன். அவர் காதுகளில் ஒலிகள் கேட்குற மாதிரியும், அதை வச்சு ஒரு ஃபிக்ஷன்லாம் இல்லை, இது ரியலாக நடந்ததுன்னு தான் சொல்றது. இதை வாசிச்சிங்கன்னா ஒரு பேரலல் யூனிவர்ஸில் ஒரு ஃபேண்டசி கதை வாசிச்ச மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த புத்தகம் எஸ். ராமகிருஷ்ணன் சாரோட உருப்பசி. எஸ். ராமகிருஷ்ணன் தன்னோட உருப்பசியை பற்றி சொல்லணும்னா, எஸ். ராமகிருஷ்ணனோட எழுத்து எப்படி இருந்துக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நாவலை வாங்கினேன். இவரோட எழுத்துக்கள் ஒத்து வரும் நிச்சயமா. ஒரு புது வாசகராக இருந்தாலும் சரி, தேர்ந்த வாசகராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எஸ். ராமகிருஷ்ணனோட எழுத்துக்களோட ஒத்து போக வாய்ப்புகள் இருக்கு. கதை ரொம்ப பேக்ரவுண்டோட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பாரு. அந்த கதையோட ஒவ்வொரு மைன்யூட் டீட்டெயிலையும் சொல்லுவாரு. கதை இன்ட்ரெஸ்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கதை இன்ட்ரெஸ்டா இருக்கு. சோகமா முடியறதுங்கிற விதத்துல ஒரு ஃபீல் குட் மூடு இல்லாத நேரத்துல நீங்க படிச்சீங்கன்னா ஓகே, நல்ல மூடு இருக்கும்போது படிச்சீங்கன்னா நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அடுத்து சார்லஸ் புக்கோவ்ஸ்கியோட அஞ்சல் நிலையம். சார்லஸ் புக்கோவ்ஸ்கிங்கிறவர் ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இவரை கொண்டாடுற அளவுக்கு வேற யாரையும் கொண்டாட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கொண்டாடப்படக்கூடிய அமெரிக்க எழுத்தாளர். இவர் ஒரு 5 நாவல்கள் பிளஸ் ஒரு நாவல், 6 நாவல் எழுதியிருக்காரு. என்ன 5 நாவல் ஒரு நாவல்னா 5 நாவல்கள் இவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பற்றி இருக்கிறது. இந்த புத்தகம் போஸ்ட் ஆஃபீஸ்ங்கிறது, இவர் போஸ்ட் ஆஃபீஸ்ல 12 வருஷம் வேலை செஞ்சிருப்பாரு. அந்த அனுபவத்தை புத்தகம் எழுதியிருக்காரு. இதே மாதிரி உமன் ஒரு நாவல் இருக்கு, அது இவர் வாழ்க்கையில வந்த பெண்கள் அவங்களோட அனுபவத்தை பத்தி எழுதியிருப்பாரு. இதே மாதிரி இன்னும் ஒரு 5 நாவல் இருக்கு. இதை வரிசையா வாசிச்சோம்னா, ஆனா தமிழ்ல அன்பார்ச்சுனேட்லி இந்த ஒரு நாவல் தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. மற்ற நாவல்கள் ஆங்கிலத்துல தான் இருக்கு. இது ஒரு சீரியஸ் யங் அடல்ட் ஃபிக்ஷன். 18+ தான் இந்த நாவலை வாசிக்கணும்னு கேட்கிறேன். இந்த நாவல் ஒரு ஃபாஸ்ட் பேசிங், எப்படி சொல்றது, ஒரு அடல்ட் கண்டென்ட் உள்ள நாவல் தான். ஆனா ஐ ரியலி என்ஜாய்ட் இட்.
அவ்வளோதான் இன்னைக்கு இந்த வாரம் இந்த மாதம் படித்த புத்தகங்கள். அடுத்த மாதம் எப்படி போகும் தெரியல. இதை விட ஒரு புத்தகம் அதிகமாக படிக்க முயற்சி பண்ணுவோம். நன்றி.